பாரதிதாசன் தொடர்பு இருக்கக்கூடிய அடுத்த சில விஷயங்களை பார்ப்போம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுப்புரத்தினம். சரிங்களா? சோ அவர் வந்து பாரதியார் மீது கொண்ட அதீத பற்று காரணமா அவருடைய பெயரை வந்து பாத்தீங்க அப்படின்னா தன் பெயரை வந்து மாத்திக்கிட்டு பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்துக்கிட்டாரு. இது வந்து நம்மளுடைய பேசிக்கா பாரதிதாசன் தான். சோ அவருடைய பெயர் காரணம் என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துக்கிட்டோம். சோ அவர் எப்படிப்பட்டவர், எதற்காக அதிகமா போராடியவர், அவருடைய கவிதை தொகுப்புகள்ல என்ன மாதிரி விஷயங்களுக்காக அதிகமா குரல் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கிட்டத்தட்ட பெண் கல்விக்காகவும் கைபெண் மறுமணத்துக்காகவும் பொது உடைமைக்காகவும் பகுத்தறிவுக்காகவும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா புரட்சிகரமான கருத்துக்களையே வந்து பாத்தீங்கன்னா அவர் முன்வைத்தாரு. அதனாலேயே அவர் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இவரை வந்து யார் புரட்சி கவின்னு சொன்னா, யார் பாவேந்தர் சொன்னா, இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டை தனியா நம்ம எடுத்து பார்ப்போம். இப்ப எப்படி நம்ம வந்து பாரதியாருக்கு பார்த்தோம், அது போல அதை தனியா எடுத்து பார்க்கணும். அதே போல அவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்து முடிச்ச உடனே பாடல்கள், இதழ்கள், இது எல்லாத்தையுமே வந்து ஒன்னொன்னா செப்பரேட்டா பார்த்துருவோம். சரிங்களா? இது வந்து நம்மளுடைய பள்ளி புத்தகங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல எங்கெங்கயோ இருக்கு. இதை நம்ம வந்து கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சைஸ் பண்ணி ஒரே ஃபோல்டரா எடுத்துட்டு வந்து தரோம். ஸோ இப்படி படிக்கும்போது என்ன ஆகும்னா மறக்காது. ஸோ மற்றது நீங்க வந்து இப்போ 8வதுல வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசனை பற்றி கொஞ்சமா படிச்சிருக்கலாம், திருப்பி 10வதுல வரும்போது இன்னும் 2 லைன் சேர்த்து படிப்பீங்க. அந்த மாதிரி படிக்காம ஸோ இந்த மாதிரி இந்த தலைப்பு இந்த பெயரை நீங்க எடுத்து படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே இப்போ பாரதிதாசனா இந்த 10 பாயிண்ட் தான், இந்த 10 பெயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மனசுல பதிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி டாபிக்கா வந்து நம்ம வந்து படிக்கிறது. சரிங்களா? சரி, அவருடைய சிறப்பு பெயர் புரட்சி கவி. புரட்சி கவின்னு சொல்லிட்டு யார் அவருக்கு பேர் சூட்டினா அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து கூப்பிட ஆரம்பிச்சாரு. சோ புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் கூப்பிட ஆரம்பிச்சாரு. பாவேந்தர், புதுவை கோயில், இயற்கை கவிஞர், பகுத்தறிவு கவிஞர், தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லிட்டும் இவரை வந்து அழைக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயரா பார்க்கப்பட்டுச்சு. சரிங்களா? சோ இந்த ரசூல் கம்சதேவ் அவரை பத்தின ஒரு வாக்கியமும் கொடுத்திருப்பாங்க. அவரை ரொம்ப ஃபேமஸான அவருடைய லைன், தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் கம்சதேவ் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாரா. அப்போ தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய மொழியையும் பாடாத கவிதை வந்து கிட்டத்தட்ட ஒரு வேறில்லாத மரம் அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க இவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னால பாரதிதாசனும் வந்து பாத்தீங்கன்னா இனத்துக்காகவும் தமிழுக்காகவும் ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குரல் அதிகமா இருந்ததாலே இவர் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? சரி, பாரதிதாசன் நடத்திய இதழ்கள், பாரதிதாசன் என்னென்னலாம் இதழ்கள் நடத்தியிருக்காரு, எதற்கு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா குயில் மற்றும் முல்லை. இதுல முல்லை தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல துவங்கி இருப்பாரு. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குயில். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவருடைய இதழ்கள். சரியா? அடுத்தது பாரதிதாசன் இயற்றிய நூல்கள். பாரதிதாசன் என்னென்னலாம் நூல்கள் ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒண்ணு புரட்சி கவி. புரட்சி கவினே சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இசை அமுது, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம், அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குறிஞ்சி திட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கழைக்குத்தியன் காதல், தமிழச்சியின் கத்தி, இளைஞர் இலக்கியம், சுப்பிரமணியர் தூதிய முது, சுதந்திரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இயக்கம். சரிங்களா? சோ தமிழ் இயக்கம் ஒரே இரவுல எழுதியது, கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்திருப்பாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் இயற்றிய நூல்களா பார்க்கப்பட்டது. இதுல நிறைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர்ல நிறைய முறை பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு வீடு, கண்ணகி புரட்சி காப்பியம், பாண்டியன் பரிசு, புரட்சி கவி, இது எல்லாமே கேட்கப்பட்டிருக்கு. சரியா? பாத்துங்க. உரைநடை நூல்கள்னு வரும்போது திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படின்றவும் ஒரு உரைநடையும் எழுதியிருக்காரு. அடுத்தது பாரதிதாசன் நாடகங்கள். சோ அவரு இயற்றக்கூடிய நாடகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சௌமியன், நல்ல தீர்ப்பு, பிசிராந்தையார். சோ இதுல எழுதக்கூடிய இந்த பிசிராந்தையார் நாடகத்துக்கு தான் என்ன கிடைச்சது, சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கப்பட்டது. சோ எந்த இயர் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சக்தி முற்ற புலவர், அமைதி ஊமை. சரிங்களா? சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கக்கிளி பரிசும் கிடைச்சிருக்கு. எதுக்கு? அமைதி ஊமைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கக்கிளி பரிசும் கிடைச்சிருக்கு. இரண்யன் அல்லது இணையற்ற வீரன், படித்த பெண்கள், இன்பக்கடல், அம்மைச்சி, ரஸ்புதின், அமைதி, இது எல்லாமே இவர் இயற்றிய நாடகங்கள். சரிங்களா? சோ அவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன, உரைநடைகள் என்னென்ன, அதே போல வந்து பாத்தீங்கன்னா நாடகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பாத்துருங்க. சோ பாரதிதாசனுக்கு கிடைக்கக்கூடிய விருதுகள், என்னென்ன மாதிரியான அங்கீகரிப்புகள் கிடைச்சது, என்னென்ன மாதிரியான விருதுகள், அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்ப்போம். சரிங்களா? பாரதிதாசன் அவர்களுக்கு பெரியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரட்சி கவிஞர், நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, புரட்சி கவிஞர் அப்படின்ற பட்டம் கொடுத்திருக்காரு. அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டம் அளிச்சிருக்காரு. யாரு? அறிஞர் அண்ணா. யாருக்கு? பாரதிதாசன் அவர்களுக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டுடைய மாநில அரசாங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய நினைவா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் பாரதிதாசன் விருது அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த கவிஞருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
யார் வந்து தமிழ்ல வந்து நல்ல கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்களோ ஆண்டுதோறும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் விருது அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனை வந்து பெருமைப்படுத்துறதுக்காகவே அந்த விருது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் திருச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய பெயர்ல ஒரு பல்கலைக்கழகம் வந்து நிறுவப்படுது, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது இல்லாம 1946 நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திருந்தோம் இந்த தங்கக்கிளி பரிசு வென்றார் அப்படின்னு சொல்லிட்டு. அமைதி ஊமைக்கு எந்த ஆண்டு? 1946. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிசிராந்தியார் வச்சு கேட்டுட்டாங்க. பிசிராந்தியார்ல சாகித்ய அகாடமி எப்போ வாங்கினது? 1970 அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க. ஒருவேளை இதை கேட்கறாங்க அப்படின்னா இதுக்கும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியணும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1946, அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1970. பிசிராந்தியார் வந்து சாகித்ய அகாடமி விருது, அமைதி ஊமை வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கக்கிளி பரிசு. சரியா? சரி, 2001 அக்டோபர் 9 வந்து பாத்தீங்கன்னா சென்னை தபால் துறை மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு நினைவு அஞ்சல் தலை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி தலைவர்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நினைவு அஞ்சல் தலை வெளியிடுறாங்க அப்படின்னா நிச்சயமா அதோடைய ஆண்டாவது குறைந்தபட்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது இவரை பத்தி சிறப்பிச்சு சொல்றாங்க. சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரை பத்தி சிறப்பிச்சு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இப்ப இவர் வந்து எப்படி பாரதிதாசன் எப்படி பாரதியாரை பார்த்து நீடுதுயில் நீக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த சிந்துக்கு தந்தை இப்படிலாம் எப்படி வந்து பாரதிதாசன் பாவேந்தர் அவர்கள் பாரதியாரை சிறப்பிச்சு சொல்றாரு, அதே போல பாரதிதாசனை சிறப்பிச்சு வந்து யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு. இதை தனியா பாத்துரும். அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர். அறிவு கோயில ஒண்ணு கட்டி அதுல நம்மள எல்லாரையும் கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு பேரறிஞர் புதுமை பித்தன் சொல்றாரு. பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடுறாரு. அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான். அவருடைய பாடலை படிச்சா தமிழ் அல்லாதவர்கள் கூட, தமிழ் மொழி அல்லாதவர்கள் கூட தமிழராகி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. யாரு அப்படின்னா சிதம்பரநாதர் வந்து குறிப்பிடுறாரு. சிதம்பரநாதர் குறிப்பிடுறாரு. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடிய உருசிக கவிஞர் ரசூல் கம்சதேவ் ஏற்கனவே வந்து பார்த்தோம் இல்லையா? போலவே பாவேந்தர் பாரதிதாசனும் விளங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இவர் எழுதிய பிசிராந்தியார் நாடகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது பார்த்தாச்சு. வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே என்னும் பாடலை புதுவை அரசு, பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய பாடலான வாழ்வினில் செம்மையே செய்பவள் நீயே அப்படின்ற பாடலை அவங்களுடைய வாழ்த்து பாடலா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இவங்க நமக்கு எப்படி தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு, அந்த மாதிரி புதுவை அரசோடைய பாண்டிச்சேரி கவர்மெண்டோடைய ஒரு வாழ்த்து பாடல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் இயற்றிய இந்த வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்ற பாடல் தான். இது கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இதை பாருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பள்ளி புத்தகங்கள்ல பாரதிதாசன் வைத்து கொடுக்கக்கூடிய பாடல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா ஒரு தொகுப்பு எடுத்திருப்போம். அதே போல சோர்சஸ்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு, ஏதாவது ஒரு உரைநடைகள்ல பாரதியாருடைய ஒரு வசனம் எங்கேயாவது இடம் பெற்றிருக்கா, அவருடைய பாடல் வரிகளை எங்கேயாவது மேற்கோள் காட்டியிருந்தாங்கன்னா அதையுமே நம்ம வந்து எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் நயம் பாராட்டுக அணிதிரட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலக்கண குறிப்பை வைத்து நமக்கு வந்து நம்மளுடைய புக் பேக் எக்ஸசைஸ்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதையுமே இது எல்லாத்தையும் 6வது 12வது வரைக்கும் நம்மளுடைய புது புத்தகங்கள் சில இடங்கள்ல பழைய புத்தகங்கள்ல இருந்து எடுத்து நம்ம வந்து இப்போ ஒண்ணா வச்சிருக்கோம். அது என்னென்ன அப்படின்றத பாத்துங்க. இது எல்லாத்துக்கும் பொருள் படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், இதுக்கு முன்னாடி எப்பயும் பொருளை வச்சு கேட்கல, இந்த வரிகளை கொடுத்துட்டு யாருக்கு உடையதுன்னு தான் கேட்கறாங்க. அந்த ஒரு இதுலயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில இடங்கள்ல இந்த வரிகள் உங்களுடைய லெசன்ஸ்ல இருக்கு, அதாவது உங்களுடைய ஸ்கூல் புக்ல மீனிங்கோட கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லெசனுடைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்து வைங்க. சில நேரங்கள்ல ஒருவேளை கஷ்டமா கேட்கணும்னா இது எந்த பாடலின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? சோ அது ஒண்ணு பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாரதிதாசனின் கவிதை என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது தமிழ் பேரு அப்படின்ற தலைப்புல கொடுத்திருக்காங்க பாரதிதாசன் கவிதைகள்ல இருந்து. சரியா? சரி, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமா பார்த்துருவோம். ஏடெடுத்தின் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியத்திட்டு என்ற உரைக்கும் காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட ஏத்தினும் ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடல் குறிப்புல குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? பொறுமையா நீங்க உட்காந்து அதை படிக்கும்பொழுது இந்த பாடல் வரிகளை பார்த்தால் இது வந்து பாரதிதாசனுடைய வசனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிய ஆரம்பிக்கணும். சரிங்களா? அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டரு பண்ணினால் நீதி நூல் திரட்டியே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து அவருடைய ஒரு தொகுப்பு தான். ஸோ வந்து ஏதோ ஒரு உரைநடையில இதை வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர்க்கு எல்லாம் சிங்கமே
வான வீதி திகு திகு என எரிக்கும் மங்காத தனற்குழம்பே மாணிக்கம் குன்றே தீர்த்த தங்கத்தின் தட்டே வான தகலில் பெருக்கிலேக்கே கடலிலே கோடி கோடி கதிர்களை ஊன்றுகின்றாய் நெடுவானில் கோடி கோடி நிறை சுட கைகளில் நீட்டி இடைப்படு மலையோ காடோ இல்லாமோ பொய்கை ஆறோ அடங்கனில் ஒளியால அமைந்தனை பருதி வாழி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்னொரு பாடல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்த திருத்தல் போலே வட்டமாய் புறக்கால் கூடி இறையுண்ணும், இதுவும் அவருடைய வரிகள். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே டிஎன்பிசியில கேட்கப்பட்ட ஒண்ணுதான். சரிங்களா, இது ஏற்கனவே டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க. தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை கரப்பை உலகு தொழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்த இழும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பத்தி சொன்னது? பாவேந்தர் பாரதிதாசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியாரை பற்றி சொன்னது. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பெரியாரை பற்றி குறித்த குறிப்பு. ஸோ இது வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்ல ஒரு முறை கேட்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னொரு முறை எக்ஸ்ட்ராவா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது அதுதான் தொண்டு செய்த பழுத்த பழம் கொடுத்தாச்சு இல்லையா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. ஸோ பெண் என்பது பேதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்க அப்படின்னா அது வரைக்குமே இந்த நாடு உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? பாவேந்தர் அவர்கள் குறிப்பிடுறாரு. அடுத்தது வந்து பாருங்க, கல்வி இல்லாத பெண் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைந்தல் இல்லை கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவீனலதோன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப எளிமையான பாடல்கள். நம்ம படிக்கும் பொழுதே நமக்கு அது வந்து அதை யாராவது ஒருத்தர் பொருள் சொல்லணும்ன்ற ஒரு விளக்கம்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ கல்வி இல்லாத ஒரு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் நிலம் போல அதுல வந்து புல்லு வளையலாமே தவிர்த்து நல்ல செல்வங்கள் அதாவது புதல்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. ஸோ அதாவது அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாததுனால அவங்க வந்து சரியான முறையில அடுத்தவங்களை எடுத்துட்டு அடுத்த தலைமுறையை எடுத்துட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிடுறாரு? ஸோ பாவேந்தர் அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு. சரியா? சரி, இதுவும் நம்மளுடைய ஸ்கூல் புத்தகத்துல குறிப்பிட்டக்கூடிய ஒரு பாடல் தான். இதுல இந்த பாடல்களை பார்த்துட்டு இந்த பாடல் நான் திரும்ப அதை தான் ரிப்பீட்டடா 2-3 டைம் சொல்லிட்டேன். இருந்தாலும் சொல்றேன், பாடல் வரிகளை மனப்பாடம் பண்ணாதீங்க. பாடலை ரொம்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ பழைய பாடல்கள் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் சார்ந்த பாடல்கள் கிடையாது, படிக்க கஷ்டமா இருக்கக்கூடிய பாடல்கள் கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நம்ம பொருள் சொல்லி ஒண்ணுன்னா போகலாம். ஸோ இது நம்ம வழக்காடு மொழியிலே இருக்குன்றதுனால நீங்க அந்த பாடல் வரிகளை படிச்சுட்டு இது பாரதிதாசன்ன்றது மட்டும் புரிஞ்சுட்டா போதும். மகள் சொல்கிறார் அம்மா என் காதுக்கு ஒரு தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு. சரிங்களா? சும்மா இருக்க முடியாது நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது. சோ இந்த பாடல்களும் பாரதிதாசனுடைய ஒரு பாடல்கள் தான். எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே இத்தனை கொய்யா பிஞ்சி நீ அதில் சிற்றெரும்பே அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே பித்தேரி மேல் கீழ் என்று மக்கள் தாம் பேசும் என்னே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது இதுவும் வந்து பாரதிதாசனுடைய ஒரு பாடல். உலகியல் அடங்கலும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தரையே இல்லாமல் ஊரையும் தமிழியல் சலசலன எவ்விடத்திலும் பாய்ச்சிட வேண்டும் தமிழொழிய மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும் எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம் குறைகளை மில்லை தகதக தமிழை தாப்பித்தோம் வாரீர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. சரிங்களா? இது எல்லாமே வந்து இப்ப தமிழுடைய வளர்ச்சிக்காக ஒரு பாடல் வந்திருக்கு, பெண்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு பாடல் வந்திருக்கு, பெண்களுடைய கல்வி சார்ந்த ஒரு பாடல்கள் வந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண் கல்வி இல்லாதவங்க வந்து எவ்வளவு அந்த குடும்பம் கஷ்டப்படும் அப்படின்ற ஒரு பாடல்கள் வருது. அப்போ ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பொது உடைமைக்காகவும் அந்த மொழிக்காகவும் இந்த குறிப்பிட்ட இனத்துக்காகவும் பெண்ணுடைய வளர்ச்சிக்காகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதிதாசனுடைய எல்லா பாடல்களும் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? சோ இப்ப இந்த பாடல் அடுத்தது பாருங்க, புரட்சி கவிஞர் பாவேந்தர் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழருடைய ஒரு பெருமையை பறைசாற்ற வகையில பொங்குகிற வகையில ஒரு பாடல் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோரும் பிறந்த தமிழனும் பிறந்த நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகளுமே குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா? சோ மனிதர் எல்லாம் அன்பு நெறி காண்கதற்கும் மனோபாவம் வானை போல் விரிந்து அடைந்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென துணர்வு தற்கும் இனிதினதா எழுந்து உயர் எண்ணம் எல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு ஒரு பாடல்ல. ஸோ இது ஒண்ணு. சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல்வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது பயன் விளைவிக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் கல் பிளந்து மலை பிளந்துகளின் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யாக்கை போற்றுகளை கடல் முத்தை
மணிக்கலத்தை போய் எடுக்க அடக்கிய செவிலியர் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி புத்தகத்துல இடம்பெற்றுள்ள ஒரு பாடல், புரட்சி கவி அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழே இந்த பாடல் இருக்கு. இப்போ ஒரு சிலதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கதைக்களம் கிடையாது, அப்படியே புக் பேக்ல இருக்கக்கூடியது. ஒரு சிலதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்லயே இடம்பெற்று இருக்கும். சரிங்களா? இப்போ இதுல வந்து பாருங்க, ஒரு அரசர் ஒருத்தர் இருப்பாரு, அவருடைய மகள் அமுதவல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா கவிதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் கவிதை சொல்லிக் கொடுக்கணும் எதிர்பார்ப்பாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் தனக்கு வந்து கவிதை தெரியறதாகவும் தான் கத்துக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஒரு அரசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம் ஏற்படும். அமைச்சரும் பார்க்க அழகா இருக்காரு, அறிவோடும் இருக்காரு, எங்க இவங்க இருவருக்கும் காதல் நேர்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட வந்து தன்னுடைய பொண்ணு வந்து ஒரு தொழில்நோயாளி அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுவாரு. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இளவரசி கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கத்துக் கொடுக்க போற குரு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு திரை போட்டுட்டு இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கவிதையை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பௌர்ணமி நிலவு இருக்கும். அதை அந்த பௌர்ணமியை பார்த்துட்டு வர்ணிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க உதாரணம் அப்படின்ற அந்த அமைச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவிதையை சொல்லும் போது குருடனுக்கு எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமி நிலவு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரையை விலக்கி ரெண்டு பேரும் பார்ப்பாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காதல் வயப்படுவாங்க. இது கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மன்னருக்கு தெரிய வருது. மன்னருக்கு தெரிய வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைச்சர் உதாரணம் அவர்களை கொல்ல சொல்றாரு. அதை எதிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இளவரசி அமுதவல்லி வந்து பாத்தீங்கன்னா இதை எதிர்த்து ரொம்பவும் வாதிடுறாங்க. மறுபடியும் கோபம் அடைஞ்ச மன்னர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து தூக்குல போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புரட்சி கவியில அந்த தொகுப்புல இருக்கக்கூடிய ஒரு கதைக்களம். இதை தொடர்ந்து வந்து ஒரு இறுதி கட்டத்துல அவங்க வந்து ஒரு கவிதையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ்ல பேசுற மாதிரி இந்த வசனங்களை பேசுவாங்க. அதுதான் இந்த பாடல் தொகுப்பு. சிற்றூரும் மரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய வாய்களும் வகைப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நகரக்கூடிய அந்த கடைசி கட்டத்துல இருக்கக்கூடிய உரையாடலா பார்க்கப்பட்டது. சரிங்களா? ஒருவேளை இப்ப இந்த பாடலை கொடுத்துட்டு இது பாரதிதாசன் நமக்கு தெரிஞ்சாலும் இது வந்து எந்த வரிகளுக்கு கீழே வருது, அதாவது பாரதிதாசனுடைய எந்த படைப்புக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு சொல்ல தெரியணும். இது நம்மளுடைய 11th புக்ல புரட்சி கவியில இருக்கு. சரியா? அடுத்த பாடல் பாருங்க. அந்தியிருளார் கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வான் கண்டேன், திசைகள் கண்டேன், பிந்தியுன் கார் இருள் தான் சிரித்து துண்டே. சோ இப்படின்ற ஒரு பாடல் வரிகள் மறுபடியும் பாரதிதாசனுடைய ஒரு பாடல். அடுத்தது வந்து பாருங்க. தாங்கேட நேர்ந்த போதும் தமிழ் கேடல் ஆற்ற அண்ணல் வெங்கடசாமி என்பேன், விரிபெரு தமிழன் மேன்மை ஓங்கிட செய்ததொன்றே, உயிர் பணியாக கொண்டோன் வீங்கிட மாட்டேன், கல்வி விளம்பரம் விழைதல் இல்லான் அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து சிறப்பிச்சு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அடுத்தது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. அங்க எப்படி நீங்க பாரதியாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வரிகளை பார்த்திருப்பீங்க. அதே போல இங்க பாரதிதாசன் மறுபடியும் திருவள்ளுவரை புகழ்ந்து இவருடைய பாணியில சொல்றாரு. கிட்டத்தட்ட ஆனா ரெண்டு பேர் சொல்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். குழம்பிடாம அவங்களுடைய வார்த்தைகளை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பாருங்க.